காலையில் ராமரை யார் முதலில் பார்த்தாலும் அந்த நாள் முழுவதும் அவரது பசியின்மை சந்தேகத்திற்கு இடமின்றி மறைந்துவிடும் என்று ராஜ்யத்தில் ஒரு வதந்தி இருந்தது. இந்த பரவலான வதந்தியைப் பற்றி மன்னர் அறிந்ததும் அதைத்தானே சோதிக்க முடிவு செய்தார். எனவே ஒரு நாள் அரசர் வேண்டுமென்றே ராமை தனது கடமைகளுக்குச் செல்வதற்கு முன் காலையில் சந்தித்தார். அன்று மன்னன் உணவில் ஈ இருந்ததால் உணவு உண்ண முடியவில்லை. 2வது முறையாக உணவு பரிமாறப்பட்டபோது ராஜாவுக்கு பசியின்மை ஏற்பட்டது. இந்த சம்பவம் ராமர் உண்மையில் சபிக்கப்பட்டதாக மன்னர் நம்ப வைத்தது. எனவே அவர் ராமரை தூக்கிலிட உத்தரவிட்டார். இதைக் கேட்ட ராமின் மனைவி உடனடியாக தெனாலிராமனிடம் சென்று தன் கணவனின் உயிரை காப்பாற்றுவதற்கான வழியை யோசிக்குமாறு வேண்டினாள். இதனால் தெனாலிராமன் ராமைச் சந்தித்து அவன் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். அதன்படி அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு ராம் ராஜாவுக்கு ஒரு குறிப்பை அனுப்பினார். செய்தியை படிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த கடிதத்தில் ராம் ராஜாவிடம், அவர் அல்லது ராஜா யார் அதிக சபிக்கப்பட்டவர்கள், யாரேனும் காலையில் அவரை பார்த்தால் அவர்கள் பசியை இழக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முதலில் ராஜாவை பார்த்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்க நேரிடும். வாழ்க்கை. இதைப் படித்த மன்னன் தன் தவறை உணர்ந்து